ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க. எக்லெஸ் ப்ளம் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ப்ளம் கேக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபி. பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ப்ளம் கேக்கு அவன்லாம் இல்லாமல் இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் கடாயில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு அவன் தேவையில்லை, பீட்டர்லாம் நமக்கு தேவையில்லை, கேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட்டரும் நமக்கு தேவையில்லை. வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம இந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் 25 கிராம் எடுத்துருக்குறேங்க. கருப்பு உலர் திராட்சை 25 கிராம், ப்ரௌன் கலரில் உள்ள உலர்ந்த திராட்சை அது 25 கிராம், பாதாம் முந்திரி 25 கிராம், சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3/4 கப்புங்க. கிராம் கணக்கு எந்த அளவு இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு. கிராமில் என்ன அளவு காமிக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இந்த சுகர்லேயே போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்போ தான் நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ சுகரை பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம சலிச்சுக்கலாங்க. மைதா மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ இந்த சுகர் பவுடரை அதையும் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. என்கிட்ட இந்த பட்டை பொடி, ஏலக்காய் தூள் இதெல்லாம் இல்லாததுனால நான் சுகரோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நான் சேர்த்து அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பவுடர் ஃபார்மில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மாவோட அப்படியே நீங்கள் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ அரைச்சி வச்ச சுகர் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சுகர் பவுடருக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். அடுப்பை வந்து வேகமாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி தேன் கலர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. என்கிட்ட அந்த பட்டை பொடி, கிராம்பு, ஏலக்காய் பொடியாக இல்லாததுனால நான் சுகரோட சேர்த்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். உங்ககிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் மாவு நம்ம மைதா மாவுலாம் போடுவோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் அதோட 1 ஸ்பூன் நம்ம அந்த பட்டை பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க சுகரோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுகர் பாருங்கள் முழுமையாக கரைஞ்சி தேன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. 3/4 கப்பு ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும்போது கையிலலாம் தெறிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டர்லேயே வந்து இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், சுகர் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வேறு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், செர்ரி பழம் அது சேர்த்துக்கலாம். என்னெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து இந்த சுகர் சிரப்பில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஆறட்டுங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம 1/4 கப்பு வாசனை இல்லாத ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்சின பால் அதை சேர்த்துக்கலாங்க.
இப்போ இந்த ஆயிலும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப்பு மைதா மாவு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவு கொஞ்சமாக வேணால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுன்னா அந்த சுகர் சிரப்பு இருக்கு இல்லைங்களா, அதை இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். கேக் டின்னில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இது மாதிரி நல்லா 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஏர் பபுள் நல்லா ஃபார்ம் ஆகிருந்தாலும் அது எல்லாமே வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ அடுப்பில் நல்லா ஒரு அழுத்தமான ஒரு கனமாக இருக்கணுங்க அந்த கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கேக் டின்னை நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இந்த கடாய் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு கனமான ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் இந்த ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 60% வெந்திருக்கும் போதே நம்ம வச்சுருக்கிற ட்ரூட்டி ஃப்ரூட்டி அதை எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம பாதாம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து அந்த கேக்கோட கார்னிஷ்காக தான் நம்ம போடுறோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே எல்லா நட்ஸுமே வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். அதனால் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்படியே நமக்கு மேலே நிற்கும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதை மறுபடியும் எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஸோ இந்த கேக் முழுமையாக எனக்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளோட கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. கேக் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக்லெஸ் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.